ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டே 11 ரமடான். அன்னைக்கு இஃப்தார் ப்ரிப்ரேஷன் பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா இஃப்தார் பேக் வெளியிலேருந்து வாங்கியிருந்தோம். அசிமா டின்னர் ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். நீங்கள் ஆல்ரெடி சார்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. தனியாகவே நம்ம ரிவ்யூவுமே போட்டிருக்கோம். அதுவுமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் எப்பவும் போல் நன்னார் ஷர்பத்தும் அது கூடவே ஏதாவது ஒரு ட்ரிங்க் பண்ணுறதுக்காக இன்றைக்கி அவகோடாலேருந்து மில்க் ஷேக் பண்ணியிருந்தேன். ஸோ பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். அது என்னென்னா நோம்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த அவகோடா வாங்கியிருந்தோம். 11 டேஸ் ஆயிடுச்சு இல்லையா? என்னதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு இது நல்ல காயின்னு. மில்க் ஷேக்கும் போட்டு நோம்பு திறக்கும் போது தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்ல கசப்பு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக மில்க் மேடு சேர்த்து மேனேஜ் பண்ணியாச்சு. இந்த இஃப்தார் பாக்கி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிவ்யூ தனியாக போட்டுருப்போம். நோம்பு திறக்கிறதுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. டேட்ஸ், கோகோனட் புட்டிங் வச்சுருந்தாங்க, வாட்டர்மெலன் ஜூஸ், கட் ஃப்ரூட்ஸ், ஹலீம் வச்சுருந்தாங்க, நூல் பரோட்டா, சிக்கன் மந்தி இதெல்லாம் தான் இருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு இஃப்தார் அப்படி தான் போச்சு.